ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மணி 11 ஆச்சு. இப்போது ஒரு சந்தோஷம், ஃப்ரெண்டு பார்க்க போகிறோம். அவரோட வீட்டுக்காரர் தேங்காய் வெட்டும்போது கை விரல இந்த விரல் மட்டும் இதோடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர போகிறோம். ஆனால் மறுபடியும் எங்கெங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு போகிறேன். வீடியோ வந்து முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு தெரியாமல் எடிட்டிங்கில் பின்னாடி கொண்டு வச்சுருக்கேங்க. சாரி, மன்னிச்சிக்கோங்க. மகாலட்சுமியை பற்றி மகாலட்சுமி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ மொட்டை அடிச்சிடலைங்களா அந்த பாப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இல்லை, பாப்பா வயிற்றில் இருக்கும்போது வளகாப்புக்கு மகாலட்சுமி வந்திருந்தாங்க. அவள் மட்டும்தான் வந்திருந்தா. இத்தனைக்கும் அவள் 2 வருஷமும் 3 வருஷமும் மூத்தோ, அவ்வளோதான். எனக்கு மகாலட்சுமி அவ்வளோதான். மண்டபத்தில் எல்லாருமே நிறைஞ்சு வலிஞ்சு அவ்வளோ பேர் உக்காந்துட்ருக்காங்க. எனக்கு யாருக்கிட்டையாவது பேசலினா மட்டும்தான் நான் தப்பு பண்ண மாதிரி நினப்பேன். சரி, நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசணும் அதே மாதிரி இப்போ எப்படி பேசணும் அப்படியே தான். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் பேசிடும். எனக்கு அது பெரிய கொலக்குத்தம் மாதிரி பேசாமல் இருக்கிறது. மகாலட்சுமி மட்டும் தனியாக இருந்தா. அப்போது ஒரு மாதிரி பிதுன்னு முழிச்சிட்டு எல்லோரும் சுற்றி வட்டமாக உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தனியாக உட்காந்துருக்குங்காட்டி சரி யார் என்னன்னு கேட்போம். அதாவது நம்மளுக்கு எப்படின்னா உரம்பரை வந்து அடையாளம் தெரியாது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியாது, அப்படி யாரோ வாட்டுருக்குது அப்படின்னு நினச்சி போய் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க நிஜமாலுமே சொந்தக்காரங்க இல்லை, என் தம்பியோட பார்ட்னர் ஒய்ஃப் அவங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பிடிச்சி போச்சு. அப்போயே நம்பர் வாங்கியாச்சு. அப்படி நம்பர் வாங்கி பேச ஆரம்பித்தவங்க தான் மகாலட்சுமி. நான் 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபோனில் பேசுகிறதோட சரி. இன்றைக்கி தான் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் போயிருக்கேன். அவங்க வீட்டில் ஒரு அதிசயமான மாட்டுக்கண்ணு இருக்குது. அது குட்டரக நாட்டு மாடு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கிட்ட தான் நான் எப்போவுமே ஃபோனில் மகாலட்சுமிகிட்ட எதாக இருந்தாலும் கேட்பேன், இல்லைன்னா அவர்கிட்ட கேட்பேன். இப்போ அவருக்கு தான் கை அந்த விரல் இதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்லைங்க, நல்லா இருக்காரு. கட்டி வச்சிருக்குது. ரெடி ஸ்டார்ட் ஒன். இரு பாப்பா, அது குட்டை மாடு பாப்பா, நல்ல மாடு பாப்பா. குட்டை மாடா? ஆமாம், அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நீ. அது கட்டிட்டு வச்சிருக்குது. தாங்க எந்திரி. அடி இறி வர. கல் ஓட்ட போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஹை ஏய் எந்திரி. நான் ஒன்றும் பண்ணல நில்லு மாடு. என்னடா மாடு நிற்க மாட்டேங்குது. ஒன்றும் பண்ணல மாடு. ஐயா, இது என்னடா ஈட்டி போடுது நம்மளையே. ஈட்டி போடுது. உன்னை என்னடி டென்ஷன் பண்ண நானு? மடி விட்டுருச்சு. குட்டையாக தான் இருக்குது, மூஞ்சி மட்டும் பெருசாக இருக்குது. இவங்க வாங்கும்போது அவளுக்கு தெரியாது மாடு பெருசாகுன்னு. ஒரே கிக்கு தான் விடுமா? ஒரே நிமிஷம். அது பாரு எவ்வளோ குண்டு இருக்குன்னு போயிட்டே இருக்குது. அது எவ்வளோ மொடையாதுக்கு எனக்கு கண்டா. சரி, அவளை கூட்டிகிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணு. மாடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்னு ஆசைங்க. ஆனால் எங்கேயோ ஒரு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் டக்குன்னு. ஒரு மணி நேரத்து பக்கமாக தான் எடுத்துருப்போன்னு வச்சுக்கோங்களேன். மேடம், நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்பேற்பட்ட முத்து மணிலா வாத்துங்க மகாலட்சுமி வீட்டிலேருந்து. எனக்கு அது பார்க்குறக்கே மண்டை எவ்வளோ ஒரு மாதிரி பிடிக்கல. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நான் சூப்பராக இருக்குமேன்னு நினச்சேன். கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சுமார் மூஞ்சி குமார் தான் நினைக்கிறேன். 3 குட்டி இருந்ததுங்களாம்மா குஞ்சு. அதை எங்கேயோ காணோம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தேடிட்டு இருந்தேன். அப்படி எங்கள் நட்பு இப்படி தான் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷமாக போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது அக்கா எஞ்சி அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க தான் யசோதா. இவங்களுக்கு அக்கா முறையாகிறாங்க அவங்க. இவங்க ஸ்கூலில் மேமாக இருக்காங்க.
இவங்க அக்காவுக்கு வந்து மகாலட்சுமி அக்கா. அப்படி எப்படி சொந்த பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டே இவங்களை எனக்கு தெரியும், அப்புறம் அவங்கள தெரியும். இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி தான் மண்டபத்தில் கொண்டு வந்து விட்டது அவங்க. ஆனால் இவங்க அந்த அன்னைக்கு வரலைங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. இவங்க பேர் தான் மகாலட்சுமி. இவங்களை பிடிச்சது பெரிய ஏன்டி பெண்ணாடி வீடியோ எடுத்துருக்கிறியடி? எதுக்குடி லூஸு? நிஜமாக தண்ணி வருதா? நான் வீட்டில் மாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உனக்கு கேட்காம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அவர் ஏதாவது நினச்சிப்பாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். அதெல்லாம் எனக்கு போடல. நீ அப்படியே உருன்னு நிற்கிறேன். என்ன வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தா வீடியோ அப்படின்னு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி நான் அப்புறமா உனக்கு லிங்க் சரி சரி சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு சரி போயிட்டு வா சரியா? அப்புறமா வா. அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தோம். உரம்புறைங்கெல்லாம் யாருமே வரலையும், இங்கே காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. அழகு அடு மொட்டழகு அப்பு குட்டி. யார் இது? அத்தையா? அத்தை என்னங்கிறா? தூரியாடலாமா நீங்க? மொட்டுக்கோசு டுண்டு டுட்டு டுண்டு டுட்டு. மாப்பிள்ள மாப்பிள்ள அண்ணன் மகன் அண்ணன் மகன். கார் எடுத்துட்டு வரையும் நாங்க அப்படியே நடந்து வரோம். ஏ வாவ், இப்போ நம்ம பிக்னிக் போறோமா? இவளை விட்டு போட்டு நான் போறதா? எப்ப பார்த்தேன்? இப்பதான் பார்த்தேன். அடி பாவி, என்ன உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்லு, பேசு. என்ன தெரியும்? அதனால பார்த்தா தெரியும். ஓ குறுக்கால வரா? சொல்லு. வரக்கா, ஒரே நிமிஷம் நடந்து போயிட்டு இருங்க, வந்துடுறேன். இந்த புள்ளை விட்டு. ஏய் நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நடக்கிற தூரம் தானே. போயிட்டு வா, நான் யசோதா போய் பார்க்குறேன். சரி பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் நீங்க போங்க, வந்துடுறேன். எப்படி பார்த்த நீ என்னைய? சரி இப்படி பேசினீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? நான் பேர் கேட்கறேன். இதெல்லாம் எதுக்கடி போடுவ நீயே? என்னன்னு இப்படி சொல்லிட்டேன். இவங்களை வந்து இந்த பாப்பா இன்றைக்கி மொட்டை அடிச்சோம் இல்லைங்களா? அந்த பாப்பா மொட்டை அடிச்ச அன்னைக்கு அவள் வயிற்றுல இருந்தப்போ வளகாப்புக்கு மேடம் மட்டும் தனியாக வந்து உட்காந்துருந்தாங்க. அத்தனை பேர் இருந்த ஆமாம் ஒரு கொட்டுறா. அப்புறம் அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க. இவங்க மட்டும் தனியாக உட்காந்துருந்தாங்க, யாருமே இல்லாமல் பேசாமல் கொள்ளாமல். பக்கத்தில் ஒரு அக்கா அவர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பெரியப்பா பொண்ணு. நீ பெரியப்பா பொண்ணு தானே? ஆமாம். அப்புறம் அந்த கூட்டத்தில் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி எடுத்து முத்து இவள். ஆமாம், அப்படியே பேச ஆரம்பிச்சு இப்போது சொந்தக்காரி மாதிரி ஆயிட்டா. ஆமாம், இவங்க வீட்டுக்காரர் தான் விரல இதோட தேங்காய் வெட்டும் போது வெட்டி துண்டாயிடுச்சு, அதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா கையில். ஆமாம், மணிக்கட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்குறா இவளை. இதை எடுத்து அவருக்கே அனுப்பிச்சி விட்ற வீடியோ. அது மாதிரி இப்போ 4 வருஷமாக போயிட்டுருக்குது எங்களது நட்பு. நேரம் பேசுவோம், பேசிகிட்டே இருப்போம், என்ன பேசுவோன்னே தெரியாது. எப்பயாவது இப்போல்லாம் இவங்க தான் கூப்பிட்றாங்க மேடம். நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், நான் தான் சொல்கிறேன்ல யார்கிட்டையும் பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அது என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் இந்த மேடம் நான் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. அப்போ அப்படியே உண்மையை உட்காந்துருக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே. இப்போ தான் நான் சொன்னேன் இவங்க வீட்டில் வீடியோ எடுத்துருக்கேன், போட போகிறேன். அதனால் என்ன போடு அப்படின்னா, சரி பார்ப்போம் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. போடு பார்க்கலாம். பார்க்குறேன், பார்த்து இவளுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். இத்தனை நாள் சொன்னதே இல்லை. அது 1 வருஷம் ஆச்சுங்கிற இன்னும் சொல்லவே இல்லை பாருங்கிட்ட. அப்புறம் சரி சொல்லு, அவனோட பேர் சொல்லு, நான் பார்க்குறேன். ஏதாவது திட்டு. அதான் திட்டு என்ன, மண்டியில் ஒரு கொட்டு வைக்கலாமான்னு இருக்குது. அப்புறம் தனியாக இருந்து வச்சுருல. இல்லை பரவாயில்ல, கொட்டு பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ இருக்கிறீங்க பார்க்கல. சரி பேர் சொல்லி பார்க்குறேன். நான் வீடியோ போட்டிருப்பேன் 1 வருஷமா. எனக்கே தெரியாம வீடியோவெல்லாம் எடுத்து உங்க வீட்டில் எடுத்தங்காட்டி தான் நான் சொல்கிறேனே, இல்லைன்னு இன்னும் சொல்லி வைக்க மாட்டேன். அது எப்படியாவது உன் காதுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அவர் எப்படி நினச்சிப்பாரோ என்னமோ தெரில. அப்படியே அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நேரமே கிளம்பிட்டோம். அத்தை பிள்ளை, அத்தை பேரன், சித்தப்பா பேரன், சித்தப்பா மருமகள் 2 பேர் தான். இப்போ
இப்போதான் போகிறாருங்க. கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவசர அவசரமாக கூப்பிட்டு வந்து 6:45 வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். சாப்பாடும் கூட சாப்பிட வைக்கல. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அதுக்கு தான் போவாங்க கல்யாணத்துக்கு. தம்பி வீட்டிலேருந்து வந்துட்டு தங்கச்சி வீட்டில் தூங்கிட்டு, அதாவது மண்டபத்துலேருந்து கிளம்பி வந்து தங்கச்சி வீட்டில் தூங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டு சாப்பாடு ஓ வந்தாச்சு கூப்பிட்டு போயிட்டார். ரொம்ப வருத்தம். சோறு போச்சு. வந்துட்டேன்டா.